Taste the Daily. இந்த பகுதியில் ஏரி குளம் குட்டை இருந்தது. இந்த பகுதி விவசாய பூமி. விவசாயத்தை நம்பித்தான் வேளாண் பெருமக்கள் விவசாய தொழிலாளி இருக்கிறாங்க. அவர்களுக்கு நீர் முக்கியம். அந்த நீரை சேமிக்க என்பதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர்வார அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். திமுக என்ன சொன்னாங்க? திமுக வெற்றி பெற்று வந்தா 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினார். 150 நாளுக்கு போல 50 நாளா குறைஞ்சு போச்சு. 100 நாள் வேலை திட்டம் 50 நாள் வேலை திட்டம் ஆகி போச்சு. ஆக திமுக அறிவித்த எந்த அறிவிப்பும் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி 2026 சட்டமன்ற தேர்தல் உங்க தேர்தல். மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற ஆட்சி வருவதற்கு நீங்கள் வாக்களியுங்கள். அதிமுக சார்பா போட்டியிட்டா இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க. கூட்டணி கட்சியில போட்டியிட்டா அந்த கட்சியுடைய வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நல்லா சிந்தித்து பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 50 மாத கால ஆட்சியில விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. கட்டுமான பொருட்கள் ஜல்லி விலை உயர்வு, எம்சாண்ட் உழவு, செங்கல் உழவு, கம்பி விலை எல்லாம் உயர்ந்து போச்சு. வீடு கட்டுறது நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் வீடு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட அவலாட்சி வேணுமா? கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? மாதந்தோறும் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா? மக்களை ஏமாத்திட்டாங்களே. இப்ப இது மாதிரி உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் இது வரைக்கும் நம்மளோட ஸ்டாலின் இல்ல. இது வரைக்கும் நம்மளோட ஸ்டாலின் இல்ல. வீட்டு மக்களோட ஸ்டாலின் இருந்தார். இப்பதான் அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்கிற காலத்துல மக்களுக்கு ஏதாவது செய்ய வேணும், மக்களை எப்படியாவது ஏமாற்ற வேணும்னு இப்பதான் மக்கள் நினைப்பே நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்திருக்குது. இப்ப இதை எடுத்துக்கிட்டு வந்து இதுல என்னென்னலாம் போட்டிருக்காரு பாருங்க. தொழில் வரி விதிப்பு, புதிய தொழில் உரிமம் புதுப்பித்தல், குடிநீர் இணைப்பு, அடிப்படை வசதிகள், பிறப்பு சான்று, இறப்பு சான்று, புதிய சொத்து, காலிமனை வரி விதிப்பு, பாதாள சாக்கடை இணைப்பு, சொத்து வரி பெயர், கட்டிட அனுமதி, இன்னும் இது மாதிரி நிறைய கொடுத்திருக்காரு. செய்ய போறது ஒண்ணும் இல்ல, நல்ல பட்டியல் போட்டு கொடுத்துட்டார். இதே மாதிரிதான் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஊருக்கா வந்தார். திரு ஸ்டாலினும் திரு உதயநிதி ஸ்டாலினும் இப்ப இருக்கிற அமைச்சர்கள், அப்போ முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ இருந்தாங்க, அவர்களெல்லாம் ஊரா வந்து ஒரு திட்ட கண்டா பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்து அந்த ஊர் மக்கள்லாம் அழைச்சி உங்களுக்கு என்ன குறை இருக்குது அந்த குறையெல்லாம் ஒரு தாளில் எழுதி நான் கொண்டு வந்த பெட்டியில போட்டு அந்த பெட்டியை நான் பூட்டி சீலு வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நான் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை உடைச்சி பூட்டை திறந்து அந்த விண்ணப்பத்தை எடுத்து படிச்சு பார்த்து அதை தீர்த்து வைப்பேன்னு சொன்னாரு. அப்ப எதுக்குயா அது? இதெல்லாம் நிறைவேற்றிருந்தா நீ மக்களுக்கு எது கேட்கிற அப்படின்னா ஏமாற்று வேலை தானே. எப்படி எல்லாம் தந்திரமா மக்களை ஏமாற்றுறாங்க பாரு. ஒரு படத்துல வருது, ஒரு சாதிக்க வேணும்னா அவரை வந்து ஆசையை தூண்ட வேணும். தம்பி சொல்றாரு, சினிமா பார்க்கல, கேள்விப்பட்டேன். ஆசையை தூண்டுனா அவர் அதை காரி ஜாச்சி. அப்படி மக்கள்கிட்ட ஆசையை தூண்டி வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் செய்கிற சூழ்ச்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இவர் உங்களுடன் ஸ்டாலின் என்கிறார். நாங்கள் எப்பொழுதும் மக்களுடன் இபிஎஸ் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தீய சக்தி திமுகவை விரட்டி அடிப்போம். தீய சக்தி திமுகவை விரட்டி அடிப்போம். அம்மாவின் நல்லாட்சியை மீண்டும் மலரச் செய்வோம். அம்மாவின் நல்லாட்சியை மீண்டும் அமரச் செய்வோம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை தமிழகத்தை